மனுஷனை நம்பினால் ஏமாற்றும். வேறு எந்த காரியத்தையுமே நம்பிக்கை விட்டாலும் காரியங்கள் எல்லாம் பொய்த்து போகிறது. இப்படிப்பட்டதான நிலைமையில வாழ்கிற நமக்கு எதை நம்புவது, யாரை நம்புவது? ஏதோ பக்தன் தன் அனுபவத்தை சொல்றார், கேட்போமா? 119 சங்கீதம் 49. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். உம்முடைய வசனத்தை நான் நம்பினேன், அதை எனக்காக நினைத்தருளும். நீ கொடுத்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் என்று பக்தன் உரிமையாக கேட்கிறார் பாருங்கள். ஆக இதை கேட்கிற அன்பர்களே, தேவனாகி கர்த்தருடைய வார்த்தையை நம்பின நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டோரை நம்பிக்கை ஒருபோதும் ஒழிவதில்லைன்னு வேதம் சொல்லுது. கலங்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆறுதல், நன்மை பெருகிட இது ஒரு அற்புத வேலை. இதோ நன்மை தொடங்கிட்டு. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி உம்மை நம்பின பிள்ளைகள் உம்முடைய வசனத்தை நம்பும்படி நீர் வைத்தீர். அந்த வசனத்தின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தாரும் என்று தாழ்மையோடு வாஞ்சியோடு கேட்பதை கேளும் அப்பா. இதுவரைக்கும் இல்லாத நன்மை தந்து பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும். ஆசீர்வதியும். வானம் பூமி ஒழிந்தாலும் உம்முடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. அந்த வார்த்தை நம்பி வாழ அருள் தாரும். இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பலி என்று ஜெபிக்கிறோம் உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.